Hello everyone. Previous video la நம்ம 40 30 30 rule அப்படிங்கற ரூலை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த ரூலை in case நிறைய பேர் பிளான் பண்ணலாம் அப்படி நினைச்சிருந்தீங்க அப்படினா இதுல என்னென்ன struggles வரும் இந்த strugglesக்கான solution என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இதுல மேஜரா நம்ம ஃபேஸ் பண்ற struggle என்ன அப்படினா இதை எப்படி நம்ம பேலன்ஸ்டா கொண்டு போறது அப்படிங்கறத ஒரு மேஜர் struggle எல்லாருக்குமே இருக்கும். சோ இதுக்கு நான் சொல்ற ஐடியா என்ன அப்படினா ஒரு 3 accounts open பண்ணிக்கலாம். So அதுல first account வந்து உங்களோட basic needs இந்த 40% சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து உங்க basic needsக்காக உங்களோட salaryல இருந்து ஒரு 40% அந்த அக்கவுண்ட்க்கு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்க 30% உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ECS இந்த மாதிரி ஆப்ஷனுக்காக இன்னொரு அக்கவுண்ட். So இந்த அக்கவுண்ட்ல 30% நீங்க தனியா போட்டு வச்சிட்டு அத வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏனா அதுல இருந்து நம்ம எமர்ஜென்சிக்காக எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த அக்கவுண்ட ஃப்ரீஸ் பண்ண சொல்றேன். because ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினா நம்ம போகணும் அப்படினா இந்த 30% நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கா ஒரு ECS-ஆ கன்வர்ட் பண்ணிட்டோம் அப்படினா அது டைரக்ட்டா நமக்கு ECS-னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எடுத்துருவாங்க. சோ அப்ப அந்த அக்கவுண்ட் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படினும்போது அதுல இருந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்ற மாதிரி நம்ம எதுவுமே எடுக்காத மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க மேஜரா பண்ண வேண்டியது அந்த அக்கவுண்ட்ல இருந்து பாஸ்புக், செக் புக், தென் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி எதுவுமே வாங்காத மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதுல இருந்து நம்ம நினைச்சாலுமே எடுக்க முடியாது. ஸோ பேலன்ஸ் இருக்க 30% உங்களோட பர்சனல் ஹாப்பினஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட பர்சனல் ஹாப்பினஸும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லா earn பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களால் உங்களோட பேசிக் நீட்ஸாக 40%க்கு மேலே நீங்களே நினச்சாலும் உங்களால் அதுக்கு மேலே எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். 40% நம்மளோட பேசிக் நீட்ஸ், 30% இன்வெஸ்ட்மெண்ட், 30% பர்சனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடிலாம் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவோம் நோட்டில் எடுத்து எழுதுவோம். லைக் இன்னைக்கு பாலுக்கு இவ்வளோ ஆச்சு, க்ராசரிஸ்க்கு இவ்வளோ ஆச்சு, ரெண்ட் இவ்வளோ ஆச்சு அப்படின்னு நம்ம எழுதுவோம். பட் இன்னைக்கு நம்ம டெக்னிக்கலாக நிறைய க்ரோ ஆகிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய மறதி இருக்குது. ஸோ இப்போ நிறைய ஜிபேஸு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஈஸியாக நம்மளோட எக்ஸ்பென்ஸை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஏன்னா இந்த வே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. உங்கள் லைஃப்லையும் இந்த சேஞ்சஸ் வரணுமா அப்போனா இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரூலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.